2 வருஷமாக நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பொது அபிப்பிராயம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்துக்கான படப்பிடிப்பு நாட்களுடைய கணக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 121 நாள் தான் ஷூட் நடத்தினோம். 121 நாள் தான் படப்பிடிப்பு நடந்தது. ஓகே, இது இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஏலிஸ்டர்னு முன்னணி கதாநாயகனுடைய இன்றைய காலகட்டத்தில் ஒரு முன்னணி கதாநாயகனுடைய படங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு எண்ணிக்கை. இன்ஃபேக்ட் குறைச்சலான எண்ணிக்கை தான். கிளைமேட் பிரச்சனைகளை பற்றி சொன்னீங்க. இந்த படத்தில் பணியாற்றின எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இபி அவரே ஒரு தடவை அவங்களுடைய மீட்டிங்லேயே சொன்னார், கிளைமேட் காரணங்களால் ஏறக்குறைய 12 நாட்கள் வீணாக போச்சு அப்படின்னு சொன்னார். 12 நாட்கள். அவர் ஒரு இபி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் ஹி வாஸ் ரிப்போர்ட்டிங் டு ஹிஸ் டீம். ஸோ உண்மையான கணக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் இங்கே வெளிப்படையாக நான் பேசணும்னு அவசியம் இல்லை. பட் 121 நாள் மட்டுமே, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் டிலேஸ், இந்த கிளைமேட் விஷயங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு கழிச்சு கட்டி பார்த்தாலும் 121 நாட்கள் மட்டுமே ஷூட் பண்ணோம். இதில் பாடல்கள், ஸ்டண்ட்டு இதெல்லாம் நீங்கள் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 68 நாள் மட்டுமே படத்திற்கான சீன்களுக்கான ஷூட் நடந்தது. ஸோ இதை நான் தெளிவுபடுத்தணும். மொத்தமாகவே 121 நாள் தான். ஒட்டு மொத்தமாகவே 121 நாள். அதில் 10 நாள் கிட்ட நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக கணக்கு போக வேணாம். ஸோ பாடல்கள், ஸ்டண்ட்டு இது ரெண்டையும் நம்ம ஒதுக்கிட்டு பார்த்தோம்னா 68 நாள் தான் ஷூட் நடந்தது ஃபார் சீன்ஸ். இது ஆக்சுவலாக இது சொல்கிறது, இதை தான் நான் ஃபஸ்ட் டைம் இதை இவ்வளோ உடச்சி நான் பேசுகிறேன். ஏன்னா வெளியே என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா, சரி இந்த 2 வருஷமுமே ஷூட் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது அது கிடையாது. அவங்க கணக்கில் பார்த்தா கிட்டத்தட்ட 750 நாட்கள். நம்ம 121 நாள் தான் மொத்தத்துக்கு. அவ்வளோதான். ஏன்னா இது பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணுறேன் நான், ஏன்னா எனக்கு மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ கமிங் பேக் டு யுவர்